Hi students, welcome to BIM Max. இன்னைக்கு 10th standard Max 4th chapter geometryல exercise 4.4ல second sum பார்க்கலாம். Triangle LMN is a right angle triangle with angle L 90 degree. A circle is inscribed in it. The lengths of the sides containing the right angle are 6 cm and 8 cm. Find the radius of the circle. In triangle LMN, இது ட்ரையாங்கிள் எல் தான் 19 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எல் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது எல், இது எம், இது என். இங்கே இது சைட்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர் ஒன்று, 6 சென்டிமீட்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ உள்ளே இருக்கிற இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஏரியா கேட்டிருக்குறாங்க. அப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இப்போ இங்கே இந்த சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து இங்கே எண்ணுக்கு ஒரு லைன், இங்கேருந்து எல்லில் ஒரு லைன், இது ஒரு லைன் வரைஞ்சோம்னா 3 ட்ரையாங்கிள் கிடச்சிரும். இப்போ இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா பெரிய ட்ரையாங்கிள் எல்எம்என்னோட ஏரியா கிடச்சிரும். இப்போது இங்கே 2 சைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க, இது தெரியாது. அப்போ முதல்ல இந்த சைடு முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது எம்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்எம் ஸ்கொயர் ப்ளஸ் எல்என் ஸ்கொயர். அப்போ எல்எம் ஸ்கொயர் வந்து இங்கே 8 ஸ்கொயர், இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் 64, 6 ஸ்கொயர் வந்து 36. இப்போ எம்என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 100. அப்போ எம்என் ஈக்குவல் டு √100, அது வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ எம்என் வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எல்எம்என், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எல்எம்என்ங்கிறது இந்த ஏரியா ஆஃப் எல்ஓஎம், அடுத்து ஏரியா ஆஃப் எம்ஓஎன், ஏரியா ஆஃப் என்ஓஎல். இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஆட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எல்எம்என் கிடச்சிரும். இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எல்எம்என்க்கு half into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எல்எம்என்க்கு இதுக்கு ஃபார்முலா half BH ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு. அப்போ half into B வந்து பெரிய ட்ரையாங்கிளில் இங்கே இது எல்எம், இது வந்து ஹைட் வந்து என்எல், இது ஹைட்டு, இது பேஸ். அப்போ B வந்து 8, ஹைட் வந்து 6. அப்போ எல்எம்என் இன்ட்டு எல்எம் இன்ட்டு என்எல், எல்எம் வந்து 8, என்எல் வந்து 6 ஈக்குவல் டு அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் எல்ஓஎம், இது எல்ஓஎம். இந்த ட்ரையாங்கிளில் half into B வந்து இது, ஹெச்ங்கிறது ரேடியஸ், இந்த ரேடியஸ் தான் எல்லாத்துக்குமே ஹைட்டு. அப்போ அது வந்து இந்த லைன்ஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அது ரேடியஸ். அப்போ இங்கே வந்து ரேடியஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, பேஸ் தெரியும். அப்போ எல்ஓஎம்மோட ஏரியாவுக்கு ஃபார்முலா half into எல்எம் இன்ட்டு இதுதான் பேஸ் இன்ட்டு ஹைட் வந்து ரேடியஸ், ப்ளஸ் அதே மாதிரி half into எம்ஓஎன்னோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எம்ஓஎன் வந்து half into பி வந்து எம்என், எம்ஓஎன் ட்ரையாங்கிளோடது எம்ஓஎன், இதில் பேஸ் வந்து எம்என். அப்போ half into எம்என் இன்ட்டு ஆர். அதே மாதிரி half into என்ஓஎல்லோட ஃபார்முலா வந்து half into பேஸ் வந்து இங்கே என்எல், அப்போ என்எல் இன்ட்டு ஹைட் வந்து ஆர். இப்போது இங்கே half into எல்எம்க்கு பதிலாக 8, என்எல்லுக்கு பதிலாக half into எல்எம்க்கு பதிலாக 8, என்எல்லுக்கு பதிலாக 6 ஈக்குவல் டு half into இங்கே எல்எம் வந்து நம்மளுக்கு தெரியும் 8 இன்ட்டு ரேடியஸ் தெரியாது, ஆர் அப்படி வச்சுக்கிறோம், ப்ளஸ் half into எம்என் தெரியும் 10 இன்ட்டு ஆர், ப்ளஸ் half into எல்என் வந்து 6 இன்ட்டு ஆர். இது வந்து இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இங்கே 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், இது 2ஆல் 10 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், இது 2ஆல் 6 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போது இங்கே 4 into 6 ஈக்குவல் டு இங்கே 4R ப்ளஸ் 5R ப்ளஸ் 3R. இப்போ 6 into 4 வந்து 24. இப்போ 4R ப்ளஸ் 5R ப்ளஸ் 3R ஈக்குவல் டு இது எல்லாம் ஆட் பண்ணோம்னா 4 + 5 9, 9 + 3 12 ஈக்குவல் டு 12R. அப்போ R ஈக்குவல் டு 24/12 ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இந்த சம்மைவே இப்படியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் பார்ட் இது வந்து அப்படியே தான் இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம போட்ட மாதிரி. இது மட்டும் இங்கே பிஹெச்ங்கிறது பிஹெச்னே வச்சு நம்ம போடலாம். இப்போ இன் ட்ரையாங்கிள் எல்எம்என் ஆங்கிள் எல் வந்து
90 டிகிரி கொடுத்துருக்காங்க. பை பித்தாகரஸ் தியரம் mn ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே எப்பவும் போல் mn ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே lm ஸ்கொயர் ப்ளஸ் ln ஸ்கொயர், அது 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் வந்து 36, இது 64 ஈக்குவல் டு 100. அப்போ mn ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100, அது 10 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் LMN ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் எப்பவும் போல் இதே தான் LOM, MON, NOL. இந்த மூணு ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் ஆட் பண்ண ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் LMN. இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் LMNோட ஏரியாவுக்கு ஃபார்முலா ½ into BH. அதே மாதிரி இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் LOMக்கு B1H1 வச்சுக்கலாம், ½ into B1H1. அதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு ½ into B2H2 ப்ளஸ் ½ into B3H3. இப்போ ½ BH ஈக்குவல் டு ½ into இதில் எல்லாத்துலேயுமே காமனாக ½ இருக்குது, அதனால் ½ வெளியே எடுத்துட்டோம்னா B1H1 ப்ளஸ் B2H2 ப்ளஸ் B3H3. இப்போது இது வந்து இந்த ஹாஃபும் இந்த ஹாஃபும் கேன்சல் ஆயிரும். B வந்து 6, H வந்து 8 சென்டிமீட்டர், ரேடியஸ் தான் H வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ இது ஈக்குவல் டு இங்கே ½ B1 வந்து 6, H1 தெரியாது, அது ரேடியஸ், அதனால் அது 6னே வச்சுக்கலாம். இது B2 வந்து 10, இது H2 வந்து 6, B3 வந்து 8, H3 வந்து 6. எல்லாமே H1, H2, H3 எல்லாமே 6னே வச்சுக்கிறோம். அப்போ இங்கே 6 8s are 48 ஈக்குவல் டு இங்கே 6R ப்ளஸ் இது 6 into R 6R, இங்கே 10 into R 10R ப்ளஸ் 8 into R 8R. இப்போது இதை எல்லாம் ஆட் பண்ணால் 6 + 10 + 8 வந்து 24R ஈக்குவல் டு 48. இப்போ R ஈக்குவல் டு 48 டிவைடட் பை 24. 24ஆல் 48 கேன்சல் பண்ணால் 2 times. therefore ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2 சென்டிமீட்டர். சிம்பிளான சம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.